God bless you. Shalom, 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 shalom. Thank you for joining us. Today we'll be learning a very beautiful skill which has been given to us. It is also a great power source which we will realize and utilize for good. I want you to understand it, put it in a right way, and shape your destiny. That's very important because life and death depends on your tongue. So you have to decide. You have to script what you want. So let's discuss and get into it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 10:23. Just one verse. Hebrews 10:23. எபிரேயர் 10:23 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை வாசிங்க நான்சி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள, அதை சரியாக பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லணும். ஆமேன். சொல்லிட்டோன்னா சந்தோஷமாக ஆயிரும் எல்லாமே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மெத்தட், வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குற ஒரு மெத்தடை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இது பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள், தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் டு எவ்ரி சிங்கிள் பர்சன் இட் ஒர்க்ஸ். இதனுடைய சிறப்பு அம்சமே அதுதான். இன்னைக்கு கற்றுக்க போகிற காரியம் யாராக இருந்தாலும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை தடவை பைபிள் வாசிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் சொன்னாலும் நடக்கும். ஏன்றதை நம்ம விவரமாக பார்ப்போம். அல்லேலூயா. அதனால் இதோடைய அம்சத்தையும் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு இன்னையிலிருந்து இதை நீங்கள் பயன்படுத்தணும். கேட்டுட்டு போகிறது வேலைக்கு ஆகாது ஜனங்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு வார்த்தையை கேட்டோம், மனசமாதானமானோம், வீட்டுக்கு போனோன்றதுனால தான் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் தோத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கிறிஸ்தவம் வெற்றி அடையணும்னா நீங்களும் நானும் சொல்லப்பட்ட காரியங்களை செயல்படுத்தணும், செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி பேசுகிற காரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போது ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் வாசித்தோம். நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கார். இது அறிக்கையிடுகிறத பற்றி, அறிக்கையிடுகிறதோடைய முக்கியத்துவத்தை பேசுது. சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்றைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சயின்ஸ் நமக்கு எதிரி கிடையாது. ஹலோ, பைபிள் டீப்பாக தெரியாதவங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியை டீப்பாக தெரியாதவங்க தான் சயின்ஸ் இஸ் நாட் அ ஆலைன்னு சொல்லுவாங்க. பட் லெட் மீ டெல் யூ, டு எவ்ரி சிங்கிள் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஹூ இஸ் எவர் லிவ்ட், தே நோ தட் சயின்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆலை. சயின்ஸ்னா புரியுதா உங்களுக்கு? தமிழில் என்ன சொல்லுவாங்க? அறிவியல். அறிவியல் நமக்கு எதிரி கிடையாதுங்க. அறிவியல் நமக்கு நெருங்கிய நண்பன். ஏன் சொல்லுங்க? அறிவியலுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, இவ்வளோதான் மனுஷனால் செய்ய முடியும், இதுக்கு மேலே உள்ளது கடவுளால் மட்டும்தான் முடியும்னு நிரூபிச்சிடும். அதுதான் அறிவியலோட சிறப்பு அம்சம். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போது இந்த அறிக்கை இடுவதோடைய சிறப்பை அறிவியல் நிரூபிச்சிருச்சு, அறிவியல் ப்ரூவ் பண்ணிருச்சு. அதனால் இந்த அறிக்கையிடுறது, எப்படி அறிக்கையிடுவது, எதை சொல்லி அறிக்கையிடுவதுன்னு பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த அறிக்கை இடுவதனால் என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆமே. பவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வார்த்தைக்கு வல்லமை இருக்கா பாஸ்டர்? அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த மொத்த உலகமும் உண்டாக்கப்பட்டது எதனால?
வார்த்தையினால. தேவன் கையை அசைக்கல, தேவன் ஜீமும்பான்னு சொல்லலை, தேவன் வந்து அப்படியே ரீதாலாபாபான்லாம் பேசலை. வார்த்தை தான் முதல்ல பேசுகிறார். அப்சல்யூட் சைலன்ஸாக இருக்குது, ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்குது. அங்கே தேவன் வார்த்தையை பேசுகிறார். லெட் தேர் பி லைட் அப்படின்றாரு, வெளிச்சம் உண்டாகுது. ஆமாவா இல்லையாங்க? அப்போ மொத்த உலகமும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுகிறது. நீங்கள் பைபிளை தொடர்ந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா வார்த்தையுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்றது பைபிளில் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அவ்வளோ அளந்து பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? வார்த்தையுடைய சொற்கள் மிகவும் பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் யாராவது வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? வார்த்தை ஃப்ரீக்வன்சின்ற ஒரு சப்ஜெக்டில் வேலை செய்யுது. இப்போது ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் பீட்லாம் பார்க்குறாங்க இல்லையா? அதை ஒரு மானிட்டரில் பார்த்துருக்கீங்களா? இப்படி 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 கோடு கோடாக போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வார்த்தை வேலை செய்யுது. இப்போது அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் ஃபுல்லும் நம்ம ஃப்ளஷ் ஒரு சாலிட் பார்ட்டிக்கல்ல இருந்து இந்த மைன்யூட் கேஸ் பார்ட்டிக்கல் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ஒவ்வொரு அதிர்வலைகளில் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை என்ன செய்தான், அந்த சரியான அதிர்வலையை செலுத்தணும் அப்படின்னா அது போய் மாம்சமாக மாறுதுன்னு அப்போயே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? யோவான் என்ன எழுதியிருக்காரு? வார்த்தை மாம்சமாகுகிறதுன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, the words you speak travel as frequency and turn into solid matter. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவியல் அதை தான் ப்ரூவ் பண்ணுது. அறிவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தை நாளைக்கு உங்களோட நாளையா மாறுதுன்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி என்ன சொல்றாங்க? ரேடியோ பார்த்துருக்கீங்களா? ரேடியோ 93.5 அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அந்த 93.5ன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. அதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாடல், நமக்கு பிடிச்ச சேனல் அதெல்லாம் கேட்குறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு டிவி வைக்கிறீங்களா இல்லையா? பிடிச்ச சேனல் என்ன சேனல்? யாருக்கோ டக்குன்னு விஜய் டிவின்னு வந்துருச்சு, பட்டம் அடக்கி ஏஞ்சல் டிவி. இந்த பொய்யெல்லாம் வேற எங்கேயா சொல்லுங்க, நம்மள்கிட்ட வேண்டாம். பிடிச்ச சேனல் வைக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் சேனல் வைக்கிறோம், என்டர்டைன்மெண்ட் சேனல் வைக்கிறோம், மூவிஸ் சேனல், நியூஸ் வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்ச ஒரே சேனல் டிஸ்கவரி சேனல் தான். டிஸ்கவரி சேனல் வைக்கிறோம். எல்லாமே என்ன, சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் வச்சோம் அப்படின்னா அந்த சேனல் நமக்கு தெரிய போகுது. அதுபோல் வாழ்க்கையும் அப்படி தான். நடக்கிற காரியங்களை சரியான ஃப்ரீக்வன்சி சொன்னோம் அப்படின்னா என்ன தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சி போல் அது மாறி மாம்சமாகி நம்மளை வந்து சேருது. இதுதாங்க வார்த்தையுடைய சிறப்பம்சம். இதோடைய அருமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் ரொம்ப கவனமாக பேசுவாங்க. ரெண்டாவது, இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் புரிஞ்சதுனால எல்லாரும் சரியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நல்லா கவனிக்கணும். அந்த காலத்தில் சாபம் விட்டால் ஒரு வம்சமே சாபமாயிரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பைபிள்லேயே பார்த்துருக்கீங்களா? சாபம் விட்டுட்டா அதை மாற்றவே முடியாதுங்க. ஏன்னா வார்த்தையுடைய வல்லமை எப்படி? எதுவும் மந்திரம் கிந்திரம் போட்டாங்களா, பிளாக் மேஜிக் செஞ்சாங்களா? கிடையாது, வார்த்தை தான். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதுவும் ஒரு ஸ்க்ரோலில் எழுதி கொடுத்தாரா? ஒரு மெசேஜ் எழுதி அனுப்புனாரா? இல்லை எதுவும் ஒரு இது மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரா? வார்த்தை தான். அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு வருதா இல்லையா? ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்க? இன்னைக்கும் தாவீது கடைசி வரைக்கும் ஆளுவான், அது அவனுடைய இதுன்னு சொன்னது இன்னைக்கும் நடக்குதா இல்லையா? இன்னைக்கும் இஸ்ரேலில் போய் கேளுங்க, தாவீதை மாதிரி ஒருத்தங்க மாக்கவே முடியாதுன்னு. ஆமாவா இல்லையாங்க? வார்த்தை. அப்போ மனசு ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. அதனால அவங்க விடுற சாபம் பழிச்சிடும். இப்போ யார் சாபம் விட்டாலும் பழிக்க மாட்டேங்குது. ஏன்னா விடுற ஆளே சபைக்கு வர்றது இல்லையே, அப்புறம் எப்படி சாபம் பழிக்கும்? அதனால சபைக்கு வந்தால் சாபம் பழிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உடனே போகிற போக்கில் எல்லாரும் சாபம் விட்டு போயிடாதீங்க. அந்த அளவுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை சரியாக பேசுகிறோமா? யோசிங்க கொஞ்சம். இஷ்டத்துக்கு பேசுகிறோம். இப்போ வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குங்க. வார்த்தை ஒன்று உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களை கொல்லக்கூடிய பெரிய ஆயுதம். அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த உலகத்தில் மிக கொடிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஏவுகணையோ மிசைலோ S-400 கிடையாது, வார்த்தை. வார்த்தை. இன்னைக்கு 2 பிரதமர்கள் மீட் பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை தப்பாயிருச்சுன்னு வைங்க, உலக போரில் வந்து நின்றும். இன்னைக்கு சரியாக வார்த்தை பரிமாற்றம் இருக்கிறதுனால தான் அன்பும் அரவணைப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. புரியுதா நான் சொல்ல வர்றது? வார்த்தையோடைய முக்கியத்துவம் அவ்வளோ அவசியம். இன்னைக்கு ஒருத்தர் சோர்ந்து போயிருக்காருன்னு வைங்க, வார்த்தையை கொண்டு தேற்றிடலாம். எபிரேயரில் தான் போட்டிருக்கு, வார்த்தை எந்த அளவுக்கு பயணிக்குதான், எலும்பின் மஞ்சம் வரைக்கும் பயணிக்குதுன்னு போட்டிருக்கு. ஹலோ, எலும்பின் மஞ்சம் வரைக்கும் பயணம் செய்கிறது. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாயில். சிஸ்டர், உங்க வாயிலிருந்து வருது இல்லை வார்த்தை, நம்ம பாஷையிலே சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வருது இல்லை அந்த வார்த்தை. இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் பாலான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு பாட்டு ரெக்கார்டிங்கில் டயர் பஞ்சர்னு சொல்லி பாடிட்டு இருந்திருக்காங்க. ரெக்கார்டிங் வெளியில் வந்து பார்த்துருந்துருக்கார், டயர் பஞ்சராகி நின்றுருக்கு கார். அப்போ அவர் சொல்கிறார், வார்த்தை ரொம்ப அவசியம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லி. அவருக்கு முழுசாக தெரியுமா தெரியல என்னன்னு தெரில, ஆனால் அவர் சொல்கிறார் வார்த்தை வந்து மிகவும் அவசியம். இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், ஒரு நேரம் தேவனை போட்டுறோம், ஆண்டவரே உண்மை போல ஒரு தேவன் இல்லைன்னு. அடுத்த கொஞ்ச நாளில் பதில் தரலைன்னா நீங்களாம் ஒரு ஆண்டவரான்னு கேள்வி கேட்குறோம். நம்ம வார்த்தையுடைய முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். இப்போ இந்த வார்த்தை நம்ம சொல்றது எல்லாமே நடந்துமா பாஸ்டர்? ஆமா, நடந்துரும். 2 கொரிந்தியர் 1:20 அதுக்கான பதில் இருக்கு. 2 கொரிந்தியன்ஸ் 1:20 அதற்கான பதில் இருக்கு. வாசிங்க நாச்சியக்கா. 2 கொரிந்தியன்ஸ் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற எல்லா காரியத்திற்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா? ஆம், ஆமேன். வேற எதுவும் கிடையாது. வேண்டாம்ப்பா இது மோசமானதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆமேன். இப்போ புரியுதா? ஏன் உங்க பிள்ளைங்கள்ட்டையோ உங்க கணவர்கிட்டயோ சரியா பேசணும்னு புரியுதா? இப்போ நல்லா சிந்திங்க. ஏன் உங்க பிள்ளை மக்கா இருக்குன்னு இப்போ புரியுதா? புரியலையா? நான் திரும்ப கேள்வி கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்க பிள்ளை மக்கா இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? காரணம் யாரு? யாரு? அது அவங்க அப்பா பாஸ்டர் அப்படின்னாதீங்க. எழுப்பும் போதே மக்கு பயல எந்திரின்னு எழுப்புனீங்கல்ல, அதுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? மேல இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. புரியுதா? நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம், பிராமின்ஸ் அவங்க 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 பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கோவம் வருது இல்லை நமக்கு. எல்லாத்துலேயும் இருக்கானுங்க, எப்படியாவது படித்து வந்துடுறானுங்க, எப்படியாவது பெரிய ஆளாக இருக்கானுங்க. அவங்க பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது சபிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் தான் எல்லாம் நடக்கும். அவன் அப்போ தான் 8th ஸ்டாண்டர்ட் படிப்பான், காய்கறி தப்பாக வாங்கிட்டு வந்திருப்பான். நீலாம் என்னத்தை கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்த போகிறேன்? எங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பையனுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் ஒழுங்காக வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்கள், கொஞ்சமாக சிந்திங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க, பேச்சு வழக்கம் சரியாக இருக்கும். எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், அவன் 0 வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்லடா, அடுத்த முறை பேஷா பண்ணு, கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுப்பான். நம்ம வீட்டில் 0 வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க? அவிச்சு சாப்பிடு, ஆம்ப்லேட் போட்டு தின்னு, அப்பனை மாதிரியே இருக்கு பிள்ளை. அப்படியா? நீங்கள் 100க்கு 100 டிஸ்டிங்ஷன் IAS IPS படிச்சுட்டுல நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. உங்களுக்கும் மேக்ஸ் வராது தானே?
மேக்ஸ் வரவங்களுக்கு ஹிஸ்ட்ரி வராது, ஹிஸ்ட்ரி வரவங்களுக்கு கெமிஸ்ட்ரி வராது, எல்லாம் வரவங்களுக்கு புருஷர் சரியா வரமாட்டார். என்ன செய்வது? அது அவருடைய தெளிவு விளையாடுது. அவருடைய லீலைகளில் இதுவும் ஒன்று இல்லையா? சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கா சூப்பர் கப்புள்னா பிள்ளை வரும் பாருங்க, சைத்தான் கி பச்சா, 2 மண்டையும் ஓட்ட போட்டுரும், அப்படி ஒரு பிள்ளையா வரும். இப்போ யாரை குறை சொல்றது சொல்லுங்களேன்? வீட்டில் ரொம்ப இன்னைக்கு தாய்மார்கள் தகப்பன் இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டு, தாயார்களுக்கெல்லாம் பிடிச்ச வார்த்தை, நான் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடுறேன். தேவன் அப்போ என்ன செய்வார்? ஆம் என்றும் கேட்ட கொடுத்தேன். அதான சொல்லியிருக்கு வேதத்தில், கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். டெய்லி நைட் உட்காந்து மரணத்தோடைய கதவை தட்டிக்கிட்டு இருந்தா தேவன் திறந்து தான் விடுவார். சரிப்பா, ரொம்ப ஆசைப்படுறான்ப்பா. ஒரு நல்ல தகப்பனுக்கு என்ன அடையாளம்? கேட்குறதெல்லாம் கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் கொடுக்கறது. இப்போ நீங்கள் டெய்லி நைட்டு ஆண்டவரே இந்த மரணத்தோடைய கதவை திறந்து விடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார்? என்ன செய்வார்? திறந்து விட்டுருவாரு. ஏன் பயந்து இப்போ சொல்கிறீங்க? இப்போ மட்டும் வார்த்தையை சரியாக பயன்படுத்துகிறாங்களாம். திறந்து விட்டுருவாரு, டக்குன்னு பார்க்க மாட்டார். உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், மீண்டும் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா இட் இஸ் அ வார்னிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வார்த்தையை சரியாக பேசணும். நான் இருக்கிறதோட போய் சேர்ந்துடலாம், நான்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ தெரியுதா ஏன் ஒரு மாதிரி டப்புன்னு நெஞ்சு அடைச்ச மாதிரி ஆகுதுன்னு? ஏன் படபடன்னு ஒரு மாதிரி வருதுன்னு தெரியுதா? ஏன் வெயிலில் ஒரு நிமிஷம் போனோடனே இப்படி தலை கிருகிருன்னு சுத்துதுன்னு தெரியுதா? சொன்ன வார்த்தை. ஆண்டவர் அதற்கான வழிகளை உண்டாக்குறாரு. புரியலையா? நான் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம் நேற்று நைட்டு சொன்னீங்கல்ல, இப்போ ஆண்டவர் போய் சேர்றதுக்கான வழியை உண்டாக்குவார். நீங்கள் வெளியே போகும்போது தலை சுற்றும், ஆட்டோக்காரன் இப்படி உரசிட்டு போவான், அதெல்லாம் போய் சேர்றதுக்கான வழிகள். யார் கேட்டு வாங்கினா? அதை யார் கேட்டு வாங்கினா? இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்களா, இல்லை ஒவ்வொருத்தட்டையாக மைக்கை கொடுத்து விட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு அறிக்கை செய்ய வைக்கவா? நீங்கள் தானே. அப்புறம் எப்படி தேவன்கிட்ட நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி சோதனை தரீங்கன்னு கேட்குறீங்க? கேட்டு வாங்கிக்கிட்டது நீங்கள். என்னைக்காவது ஹோட்டலுக்கு போய் உட்காந்து, நம்ம எல்லாரும் இப்போ சங்கீதாஸ் ஹோட்டல் போகிறோம், ஏன்னொக்கண்ணே வெஜ்ஜு மன்னிச்சுக்கோங்க, நம்ம தனியாக நான்வெஜ் போவோம். ஜோயலும் சீக்கிரம் என்னையும் சேர்த்துக்கோங்க, ரைட், ஓகே, நம்மளாம் தனி கேட்டகரி. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், விஷயத்தை கேளுங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதானே ஆர்டர் பண்ணுவோம். அந்த ஹோட்டலில் என்ன பெஸ்ட்டோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அங்கே போயிட்டு நல்லா அழுகுன தக்காளியில் செஞ்ச தக்காளி சட்னியாக எடுத்துகிட்டு வாப்பா, கரிஞ்ச தோசையாக எடுத்துகிட்டு வா, ஊசி போன இட்லியாக கொண்டு வா, இப்படிலாம் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். சாம்பாரில் சின்ன முடி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலும் செத்தா, ஹோட்டலின் வம்சமும் செத்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது போய் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடுவோமா அப்படி? அது மட்டும் ஏன் வாழ்க்கையில் அப்புறம் அதை மட்டும் செய்கிறீங்க? தேவன் கேட்குறார், கேளுப்பா நான் தரேன்றார். ஆண்டவரே நான் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம், இப்படி கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், உங்கள் ஆர்டர் இருந்தால் அனுப்பிச்சி விட்றேன் சார். எஃப்சி பாக்காக்கு போட்ட மாதிரி சிஎம் கோட்டாவில் போட்டு அனுப்பிடுவார். வேகமாக அனுப்புப்பா, தாங்க முடியல தொல்லை அப்படின்னு. சந்தோஷம், உலகத்துக்கு ஒரு பாரம் குறைஞ்சதுன்னு நினச்சிக்குவார் ஆண்டவர். தேவையில்லாமல் பேசாது. கான்வர்சேஷன். ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், பெஸ்ட் வேர்ட்ஸ் பெட்டர் லைஃப். சரியான வார்த்தைகள் சிறப்பான வாழ்க்கை. பெஸ்ட் வேர்ட்ஸ் பெட்டர் லைஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சரியான வார்த்தை சிறப்பான வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? சொல்லணும். குறைவு இருந்தால் நிறைவை பற்றி பேசணும், குறைவையே டீப்பாக பேசக்கூடாது. ஆட்சிக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறாங்க. பருப்பு இல்லை, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பருப்பு வேணும் சொல்லணும், அவ்வளோதானே. உன்னைய கல்யாணம் பண்ணி பருப்பு இல்லாமல் போனது தான் மிச்சம், பருப்பு இல்லாமல் போனது தான் மிச்சம்.
பருப்பு இல்லாமல் போனது தான். இப்படி 3 தடவை சொல்கிறதுனால பருப்பு களஞ்சியை நிறைஞ்சு ஒளிஞ்சிருதா? களஞ்சியங்கள் அப்படியே நிறைஞ்சிருதா? சொல்ல சொல்ல என்ன ஆகும்? ஆண்டவர் என்ன நினைப்பார்? ஓ, இவனுக்கு பருப்பு இல்லாததான் வேணும் போல அப்படின்னு பருப்பை இல்லாமல் ஆக்கிக்கிட்டே இருப்பார். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொட்டினாலும் அங்கே பருப்பு இல்லாமல் போயிது. ஏன்? நீங்கள் என்ன கேட்டீங்க? பருப்பு இல்லைன்னு குறைவை பேசுனீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் குறைவு தான் கேட்குறீங்க போலன்னு தெரியும். அதனால் குறைவை மட்டும்தான் தருவார், நிறைவை தரமாட்டார். இன்னைக்கு 2026 இது முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனவரி கடைசியுமா இதை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு ஆயிரப்போகுது? வார்த்தையை லைட்டாக மாற்றி தான் பேசவே வேண்டாம், மௌனமாக போய் ஒரு புத்த பிச்சி மாதிரி ஓரமாக உட்காந்துருங்கன்னு நான் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? எதுனாலும் பேசணும், அப்படி வேண்டாம். பேசுறத வேற மாதிரி பேசலாமே. யார் இங்கே லைட்டை போட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு போட்டவங்க ஆஃப் பண்ணியிருக்கலாமே, சிரிச்சுக்கிட்டே போயிடலாம்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? யார் இங்கே லைட்டை போட்டா அப்படின்னோடனே அவருக்கு பொத்தணும், என்ன நான் போட்ட மாதிரி கேட்குறியா அப்படின்னு. எதுக்கு போட்டது? அந்த சில்வண்டு மாறி மாறி அடிச்சுக்கும் இந்த பெரிய 2 வண்டும். அப்புறம் வீடு 2 நாள் இல்லாமல் போயிடும், சில்வண்டு சமணசாக மாறிடும். காஃபி வேணுமான்னு கேட்டு வா, வேண்டான்னொடனே அவன் வேண்டாம். இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நாங்கள் பட்டிருக்கோம், அதனால சொல்கிறேன். அனுபவிச்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வருதா? சாப்பாடு வேணுமா? அவருக்கே கேட்கும், இவர் திரும்ப வேணுமா எக்கோ. வேண்டாம் வேண்டாம். எதுக்கு? எல்லாம் எதனால் ஆரம்பிச்சிச்சு? ஒரே ஒரு வார்த்தை. கரெக்டுண்ணே சிட்னியண்ணே, அங்கே ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையை மாற்றி பேசிட்டா இன்னைக்கு நம்ம வீட்டெலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சந்தோஷமாக இருக்கும். ஒரு வார்த்தைனால இன்னைக்கு வீடு சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த காரியங்கள் நீங்கள் அதே தான் திரும்ப திரும்ப உண்டாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேட் சைடு உங்களுக்கு தெரியும். தப்பான வார்த்தை பேசினா என்ன ஆகும் நான் கொஞ்சம் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ முக்கியத்துவமாக சொல்கிறதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்த்தை. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது ஒரு பெரிய கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பசங்க பேசுகிறத? கெட்ட வார்த்தை பேசுனா அது ஒரு பெரிய ஒரு கெத்து அப்படின்னு. அப்சல்யூட் ஷிட் மேன், அப்சல்யூட்லி ஷிட். நோ ஒன் கிவ்ஸ் அ டேம் திங் அபவுட் இட். கெட்ட வார்த்தை பேசுறதுனால அது ஒரு ஜோக்கு, அது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்கல்ல, அது எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? ஒரு வார்த்தை சிம்பிளாக நான் சொல்கிறேன், மரணம் மாஸ். மரண சொல்லுங்க, ஒன்றும் ஆயிடாது, பயப்படாதீங்க. மரண மாஸ் என்னன்னா வேற லெவல் பா, சூப்பர் பா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை இப்போ உள்ள பசங்க மரண மாஸ் அப்படின்னு வாங்க. இப்போ இந்த சூப்பருக்கும் மரண மாசுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? சூப்பர்ன்றது பாராட்டுன்ற வகையில் போயிடும். இங்கே மரண மாஸ். இப்போ மாசை விட்டுருங்க. வார்த்தை என்ன? தேவனுக்கு அப்போ என்ன தெரியும்? ஒரு யங்ஸ்டர் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தா மரணம் விரும்புகிறார் அப்படின்னு அகால மரணம் ஏற்படுது. ஆமாவா இல்லையா? இது ஜோக்கு கிடையாது. நிறைய பேர் this is so stupid. No, it is not stupidness. This is absolute truth. You create your destiny. Be careful with it. அதனால தான் ஜாக்கிரதையாக பேசணும், ஜாக்கிரதையாக பேச வேண்டும். ரைட். இப்போ ஒரு வாசனம், நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். 2 பார்ட் இருக்கு. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவும், அது ஃபர்ஸ்ட் பார்ட். 2 பிரிச்சுடுவோம். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர். இப்போ செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். செகண்ட் பார்ட், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா?
வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாருங்க? தேவன், சகலத்தையும் படைத்த தேவன். என்னைக்காவது வாக்கு தவறி இருக்காராங்க? ஏன்னா அவர் மனுஷன் அல்ல. வாக்கு தவறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. வசனம் என்ன சொல்லுது? வசனம் தெரியல உங்களுக்கு? சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதனால வாக்குத்தத்தம் பண்ணா நிச்சயம் செய்வாருங்க. உங்க தேவன் எங்கேயா தோல்வி அடைஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? தோல்வி தோல்வி கிடையாது. உங்க தேவன் வாக்கு தவறி பார்த்துருக்கீங்களா? வாக்கு தவறி பார்த்துருக்கீங்களா? கிடையாது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்கு பெருசாக தான் இருக்கு. இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். அதனால இப்போ வாக்குத்தத்தம் பண்றவர் மேல சந்தேகமே கிடையாது. அவர் நிச்சயம் நிறைவேற்றிடுவார். அவர் யுத்தம் பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவார், நமக்காக கிருபையை அளிச்சிருவார், வழிகாட்டிடுவார், எல்லாம் செஞ்சிருவார். செகண்ட் பார்ட் கம்ப்ளீட். அதை நம்ம தொடவே வேண்டாம். ஏன்னா அது எடுத்தோடனே டிக்கு பாஸ் ஆயிருச்சு அந்த பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் தேவனுடையது. அவர் நிச்சயம் செஞ்சிருவார். அவர் சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளாரா இருப்பார், அதுல பிரச்சனையே கிடையாதுப்பா, அவர் தான் வேலையை செஞ்சிருவார். மொத பார்ட் நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், அங்கதான் பிரச்சனை. நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில். இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில். அறிக்கைன்றதுனா நமக்கு தெரியும், வாயின் மூலியமாக அறிக்கை செய்வது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம ரத்தத்தின் அறிக்கை வச்சிருக்கோம், வசனத்தை அறிக்கை செய்கிறோம், நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம். ஆமாவா இல்லையா? சங்கீதம் 91 எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க? 23 எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க? 136 இல்லை 7 எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க? வெரி குட். செய்கிறோமா இல்லையா? இதில் அங்கங்கே நமக்கு வசனங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன், அறிக்கை செய்கிறோமா இல்லையா? ஏதாவது உடலில் ஒரு சுகம் இல்லைன்னா டக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? காலில் வலி இருக்குன்னா என்ன சொல்கிறோம்? அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி அறிக்கை செய்கிறோம்ல. அறிக்கை இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் எதை அறிக்கை செய்யணும்னு நாங்கள் போட்டிருக்கு பாருங்க, நம்பிக்கையை. இப்போ இந்த நம்பிக்கைன்ற வார்த்தை தாங்க இங்கே பிரச்சனையே. ஹலோ, நம்பிக்கை. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு அறிக்கை செய்வது நம்பிக்கை கிடையாது. எதுவுமே இல்லை, எதுவுமே கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒருத்தர் மேல பாரத்தை போட்டு அறிக்கை செய்வது தான் நம்பிக்கை. எபிரேயர் 11:1 அதுக்கான டெஃபினிஷன் இருக்கு. வாசிங்க நான்சிகா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் எதை நம்ம நம்புறோம் இன்னைக்கு? நம்பிக்கைன்றது என்ன? வாட் இஸ் ஹோப்? What do we hope for? Something we haven't seen, something that isn't there, that is what we hope for. ஆமாவா இல்லையா? எது ஒன்று இல்லையோ, எது ஒன்று நடக்கவே இல்லையோ அதை நம்புறது பேர் தான் நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு கஷ்டமான, புரியுற மாதிரி சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கீங்க. ஒரு கடன்னே வச்சுக்கோமே, ஒரு கடனில் இருக்கீங்க, ஆனால் அந்த கடன் அடைஞ்ச மாதிரி ஒரு நம்பிக்கையில் யோசிக்கிறது பேர் தான் நம்பிக்கை. கடன் அடையல, கடன் சரியாகல, ஆனால் மனசுக்குள்ளே தோணுதில்ல இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு, அதுதான் நம்பிக்கை. சம்திங் யூ ஹேவன்ட் சீன், யூ ஹேவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் அது நடக்கலை, ஆனால் அதோடைய ஆசை ஏற்படுதில்ல, அது பேர் தான் நம்பிக்கை. இப்போ அதற்கான வசனம் தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. 11:1 வாசிங்க நான்சிகா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணவே இல்லை, அதை நிச்சயமாய் காணப்படுவது போல் நம்புவதுதான் விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? ஃபெய்த் இன் தி அன்சீன். பாதையே தெரியல, ஆனா பாதை இருப்பதாக விசுவாசிப்பது தான் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பாஸ்டர் இப்போ வசனத்தை மனப்பாடம் பண்ணி சும்மா அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி பாஸ்டர், அது வேலைக்கு ஆகுமா அப்படின்னா, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரணமும் ஜீவனும் யாருடைய அதிகாரத்தில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில். இயேசுநாதர் இல்லை, பிதாவானவர் இல்லை, ஆபிரகாம் இல்லை, ஈசாக்கு இல்லை, ஏனோக்கு இல்லை, யாருடைய அதிகாரத்தில்? எஸ், உங்களுடைய நாவில். பக்கத்தில் பார்த்து உங்களுடைய நாவில். உங்க வாழ்க்கை உங்களுடைய நாவில் இருக்கின்றதுன்னு சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை
உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். இப்போ பைபிள் சூழலை நல்லா பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்தியன் நிற்கிறான், முன்னாடி செங்கடல் இருக்கு. போத்திபார் மனைவி பரிசுத்தம், கோபம், மன்னிப்பு, இயேசுநாதர். சாய்ஸஸ் இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில சாய்ஸஸ் இருக்கு. எகிப்தியன் செங்கடல், பார்வோன் செங்கடல். ஒன்று அவன்கிட்ட போய் சாகுறோமா, இல்லை முன்னாடி உள்ளதை தேவன் சொன்னது போல விசுவாசமா திறந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். மரணமா ஜீவனா? ஒன்று. போத்திபார் மனைவி இச்சையா பரிசுத்தமா? மரணமா ஜீவனா? செஞ்சு பாவமே செய்யாத என் மேல அடிச்சிட்டாங்களேன்னு கோவப்படுறதா, இல்ல பிதாவோடைய அனுக்கிரகம் நிறைவேறணும்னு சொல்லி மன்னிக்கிறதா? மரணமா ஜீவனா? There has always been the choice. And யாரு ஜீவன் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க இன்னைக்கு உங்க பைபிள்ல ஒரு டெஸ்டிமோனியா இருக்காங்க, ஒரு வரலாறா இருக்காங்க. ஏன்? ஜீவனை தேர்ந்தெடுத்து அதை அறிக்கையிட்டதினால். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில சாய்ஸ் இருக்குங்க. பிரச்சனை வாழ்க்கையில வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வாழ்க்கையில் வரும், இனியும் வரும், இனிமேலும் வரும், கடைசி வரை வரும். கேரண்டியோட சொல்லுங்க. வாரண்டிலாம் கொடுங்க. நான் வாரண்டி தரேன் கடைசி வரைக்கும். உங்க எல்லாருக்கும் நான் வாரண்டி தரேன். வாழ்க்கையில் கடைசி வரை பிரச்சனை வரும். வாரண்டி நான் தரேன். வரலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, கிளைம் பண்ணுங்க. புதுசாக ஒன்று இறக்கி விட்றோம் நாங்கள். வேணும்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க, இல்லை இஎம்ஐல அனுப்புகிறோம். உங்கள் வசதி ஏற்ப அடைக்க வேண்டியது அது உங்கள் பொறுப்பு. ஓகே, பிரச்சனை வருங்க. ஆனால் அதில் சாய்ஸ் இருக்கு. பிரச்சனையா, பிரச்சனையிலேருந்து மீட்பா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மரணமா ஜீவனா? துன்மார்க்கனா நீதிமானா? வித்தியாசம் இருக்கா? இப்போ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் சரியா முடிவெடுத்து அறிக்கையிடுவதில் தான் எல்லாம் அமைந்திருக்கின்றது. இப்போ என்ன பாஸ்டர் அறிக்கை செய்வது அப்படின்னா, இப்போ பிரச்சனையில் இருக்கேன், கடனில் மாட்டியிருக்கேன், என்ன அறிக்கை செய்யணும்? நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். பிரச்சனையிலிருந்து மீண்டது போல அறிக்கை செய்யணும். இப்போ ஜெபம் எவ்வாறு செய்ய வேண்டும் இயேசுநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு காரியம் பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது நடக்கலை, ஒரு அறைக்குள்ள போய் பூட்டி கொண்டு உட்காந்து ஏதோ ஒரு தேவை பெற்றுக்கொண்டதை போல ஜோமனை சொல்லியிருக்கார். அப்போ அறிக்கை அவ்வாறு இருக்க வேண்டும். இதோட எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? இயேசுனுடைய தாயார். லூக்கா 1 நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசுநாதர் தன்னுடைய வயிற்றில் பிறக்க போறாருன்னு சொல்லிட்டாங்க. 9 மாசம் இருக்குங்க. சும்மா கிடையாது. கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீனா ஊருக்காரன் என்ன பேசுவான்? அந்த ஊர்ல வேசித்தனம் விபச்சாரம் பண்ணா என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டுவோம். தாயாருக்கு எவ்வாறு இருந்திருக்கும்? இது உண்மையா? நடக்குமா? எவ்வளோ சந்தேகம் இருந்திருக்குங்க. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. இதான் முதல் தடவை. ஆனா மேரிஸ் பிரேயர் அப்படின்னு ஒரு வேர்ஸ், ஒரு 10 வசனம் கிட்ட இருக்கும். தாயார் வசனத்தை பார்த்தீங்கன்னா அரண்டு போயிருவீங்க. நீங்க வாசிங்க நினைச்சிய கதை. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாயார சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பிரமாதமா சொல்றாங்கன்னு கவனிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நானே எடுத்துக்கிறேன். It's a wonderful verse. Yes, Luke 1:46 இருந்து வாசிக்க பாப்போம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அதாவது இங்க இந்த வார்த்தையை பாருங்க. இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார். இப்போ இது எல்லா சந்ததியும் பாக்கியவதின்னு சொல்றத தாயார் பார்த்துட்டாங்களா? தாயார் இப்போ ஜெபம் சொல்றாங்க இல்லையா, சொல்லும் போதே எல்லா சந்ததியும் வாழ்த்துனதை பார்த்துட்டாங்களா? கண்ணால பார்க்கல. நம்பிக்கையில அறிக்கையிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்.
தட்ஸ் த டிஃபரன்ஸ். நம்பிக்கை என்ன நம்பிக்கை? உலகத்தின் இரட்சகர் வயிற்றில் பிறக்கின்றார், அதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததியும் என்னை பார்த்து பாக்கியவதி என்று கூறுவார்கள் என்ற நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள். கடினமான சூழல்ல அறிக்கையிடுறாங்க. தொடர்ந்து வாசிங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அல்லேலூயா. வாஸ்ட வசனம் எல்லாமே நடக்கல. 9 மாதம் கழித்து ஒருத்தர் பிறந்து 30 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. எத்தனை வருஷம் கேப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டதை போல் தான் நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. பெருமை உள்ளவரை கீழே தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். இதை யாருங்க செஞ்சு காமிச்சா? ரோமர் ஆட்சி, பரிசேயர்கள், சதுசேயர்கள், நாங்கள் தான் மேல், ஜாதி போல ஜாதி, அப்போயே ஜாதி பார்த்தவனுங்க. இது எல்லாத்தையும் உடை தெரிந்து தாழ்மையுள்ளவர்களை தனக்கு சமம் என்று அழைத்தவர் யார்? இயேசுநாதர். அது நடக்க 30 வருஷம் இருக்கு. ஆனா கருவறையில் இருக்கும் போதே இங்க தாயார் நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறார். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அந்த வித்தியாசம் பாருங்க. இன்னைக்கு அவங்க பேசுறாங்க, பார்க்கவே இல்லைங்க இயேசுநாதர் எப்படி இருக்க போறார் என்ன, அதெல்லாம் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? கப்ரியேல் சமணஸ் அது ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அதை செய்ய போறார், இதை செய்ய போறார், குஷ்டரோகில அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? உன் வயிற்றில் ஒருவர் பிறப்பார், அவர் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார், அவர் இமானுவேல் என்று அழைக்கப்படுவார். இதை தானே சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? வேற எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்தது. அவங்கள ஒழிச்சு வைக்கணும், யாருக்கும் தெரியாம வைக்கணும், இது இயேசுநாதர்கிட்ட, இது பிதாவாடத்திலிருந்து வந்தது, நீங்க பயப்படாதீங்க, இதெல்லாம் வந்தது. வேற ஏதாவது வந்ததா? இவர் எப்படி இருப்பார், எந்த ஹைட்டில் இருப்பார், எவ்வளோ முடி வச்சிருப்பார், எப்படி ஊழியம் நடத்துவார்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இவங்க அறிக்கையை கொஞ்சம் கவனிங்க. இவங்க சொன்னபடியே இயேசுநாதருடைய வாழ்க்கை அமைஞ்சிச்சா? நீங்கள் உங்களுக்கு புரியல. ஏக்கா 49 இருந்து மட்டும் வாசிப்போம். 49 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஓகே. நம்முடைய பிதாக்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஐஸ்வர்யம் உள்ளவனை வெறுமையாக அனுப்பினார்னு இருக்கு. இதை இயேசுநாதர் இங்கே செஞ்சிருக்கார்ல. ஒரு இளம் தலைவன் தன்னை வந்து பின்பற்ற வேண்டும், தன் ஊழியத்தில் சேர வேண்டும்னு சொல்லும் போது என்ன சொல்ற? நீ போய் உன் ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து மக்களிடம் கொடுத்து விட்டு வான்னு சொன்ன உடனே அவன் மனம் கசந்து போயிடுறான், வரமாட்டேன்றான். இதை முன்னாடியே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு கனெக்ஷனு? இயேசுநாதர் என்னைக்கோ செஞ்சதெல்லாம் ஒருத்தங்க முன்னாடியே பார்க்கல, யாரும் விஷன் காமிக்கல, எந்த தேவதூதனும் வந்து சொல்லல. ஆனா நம்பிக்கையில் அறிக்கை இடுகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை மாம்சமாகிறது. இயேசுநாதர் அந்த வழியிலே நடந்து சென்றார். ஆமேன். சாதாரணமாக உள்ளவங்களுக்கு இரக்கம் காட்டுறார், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், ஐஸ்வர்யானை வெறுமையாக திரும்ப அனுப்புகிறார். ஆபிரகாம் சந்ததியை இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிச்சு நிலைநாட்டிட்டு போயிருக்கார். இதை செய்து காட்டியவர் இயேசுநாதர். இதை முன்னாடியே சொன்னது தாயார்.
எவ்வாறு இது நடந்தது, இதோடைய சீக்ரெட் என்ன, மொத்த எசன்ஸும் இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை அறிக்கையிட்டதினால். ஆமென். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை அறிக்கையிடுவதனால். தான் வயிற்றில் இருக்கிற பிள்ளை 30 வருஷம் கழித்து செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தங்க இன்னைக்கே ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. இவர் இவ்வாறு இருப்பார், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பார். இன்னைக்கும் ஹிந்துஸாவே இருக்கட்டுங்க, முஸ்லீம்ஸாக இருக்கட்டுங்க, தாயாரை பற்றி கேட்டால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையாங்க? சொல்கிறாங்களா இல்லையா? என்னங்க, இயேசுநாதருடைய தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? அதை என்னைக்கே அறிக்கை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? அறிக்கை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த வார்த்தை அறிக்கை செய்வது எவ்வளோ அவசியம் பாருங்க. செஞ்ச வார்த்தை மாம்சமாகும், ஏற்ற வேளையில் உங்களை வந்து அடையும். அதனால தான் உங்கள் அறிக்கை சரியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை அறிக்கையிடுறது தப்பே கிடையாதுங்க. யார்ட்டையும் சொல்ல வேண்டான்ற, நான் நடக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க, ஆனால் அறிக்கை இட்டுக்கிட்டே இருங்க. எபிரேயர் 10:23 என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை அறிக்கை இடுவதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. எவ்வாறு இருக்கணுமா? அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பிரச்சனையே அங்கதான், அஸ்திவாரம் அசைஞ்சிருது. ஆமென். தேவன் எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார் சிஸ்டர், ஸ்தோத்திரம். எல்லாம் செஞ்சிடறோம். வீட்டுக்கு போனோடனே செய்வாரா? நம்மளெல்லாம் கண்டுக்குவாரா? அவர் பாஸ்டருக்கு தான் இப்படியே ஊற்றுவார், நம்மளை பார்ப்பாரா? வருதா இல்லையா? கோபம் வருதா இல்லையா? நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசைவில்லாமல் இருக்க வேண்டும். அசைவில்லாமல் இருக்க வேண்டும். எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அறிக்கை செய்ய வேண்டும்? ரெண்டே விஷயம் சொல்லி நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். நம்பிக்கையை அறிக்கை, இப்போ நன்றியான அறிக்கையை தான் தாயார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? தான் நன்றியை அறிக்கையா நம்பிக்கையா சொல்றாங்க. அப்போ நீங்க உங்க அறிக்கையை எப்படி சொல்லணுமா? நம்பிக்கைன்றது இப்போ என்ன, பார்க்காத ஒன்றை பெற்றுக்கொண்டதை போல சொல்றது தான் நம்பிக்கை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல, எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? பிரச்சனை இருக்கு, ஓகே, கீழே போடுங்க. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சது போல நம்பிக்கையில் அறிக்கையிடுது. சப்போஸ் இப்போ ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தந்தீரே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதுதான் நம்பிக்கை அறிக்கையிடுவது. ஹல்லேலூயா. பண விஷயமா, மேரேஜ், எஜுகேஷன், எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நம்பிக்கை அறிக்கையிடுவது. ஆண்டவரே எனக்கு தீர்வை நீ தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே எனக்கு நல்ல மான்கால்களை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே எனக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி அப்படின்னு அறிக்கை இடுறீங்க இல்லையா? ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் சொன்ன உடனே தான் என்ன ஆகும்? வலி ஜாஸ்தி ஆகும். புரியுதா உங்களுக்கு? சொன்ன உடனே தான் வேதனை ஜாஸ்தி ஆகும், சொன்ன உடனே தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன செய்யணும்? அசைவில்லாமல் மீண்டும் 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 சொல்ல வேண்டும். இப்போ இந்த நம்பிக்கை எங்கேருந்து புறப்படணும்? பயத்திலிருந்து புறப்படக்கூடாது. நடக்குமா, நடக்காதா, என்ன நடக்கும், ஏது நடக்கும்? நம்ம தைரியமாக நம்பிக்கையை விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா நிறைவேற்ற போகிறவர் யார்? தேவன். அவர் நிச்சயம் செஞ்சிருவார். நம்ம வேலை அறிக்கை இடுகிறது, அவர் நிச்சயம் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் அறிக்கை இடுகிறது. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஷேப் பண்ணிட்டு போயிடலாம். நீட்டாக இந்த மாதிரி வேணும் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதம் தந்துட்டீங்க, ஐஸ்வர்யம் தந்துட்டீங்க, சிறப்பாக்கிட்டீங்க. பிரச்சனை இருந்தாலும் அறிக்கை இடுங்க. தானியல் குகைக்குள்ளே போட்டாங்களே, அழுதாரான்னு கேட்டேன். என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு உயிர் தான், என்னை எப்படியாவது காப்பாற்றி ஒப்பேத்திருங்கப்பா அப்படின்னு. இந்த நேரத்தையும் அமைத்து தந்ததுக்கு நன்றி. இதன் மூலியமா உங்களுடைய கிருபை வெளிப்படணும்னா அதற்கு கோடான கோடி நன்றி. எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருந்தா சிங்கத்தின் வாயெல்லாம் ஆண்டவர் கட்டியிருப்பார். ஹலோ, நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் யார் ஜெபம் பண்ணாலுமே இப்படியே கெஞ்ச மாட்டாங்க, கட்டளை இட்டு தான் ஜெபம் பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணது இயேசுநாதர்.
பெரிய அலை தொடர்ந்து வரும்போது என்ன செய்கிறார்? என்ன செஞ்சார்? இறையாதே இறையாதே ரீத்தளவாளதாம்பா கிளி 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 அப்படின்னு முழங்கால் படிக்கிட்டு திறப்பின் வாசல்ல இயேசுநாதரே 6 மணி நேரம் தான் தொங்குனாரு. இவங்க இருப்பாங்க பாருங்க இப்படியே. அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணாரா? என்ன செஞ்சார்? வார்த்தை அறிக்கை இடுகிறார். நம்பிக்கையில அறிக்கை இடுகிறார். என்ன நம்பிக்கையில? நான் சொல்லுவேன், இப்போ அது இறஞ்சிடும், அமைதியா போயிடும். நம்பிக்கையில அறிக்கை இடுகிறார். சொன்னபடி என்ன ஆனிச்சு? அமைதல் ஆயிற்று. ஆமாவல்லையா? எவிரு மகள் கூட்டு போறாங்க, தலிதா குமி எழுந்துரு. நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆமாவல்லையா? இப்போ அது எழுந்தது போல தேவனுக்கு விஷன் வந்துச்சா? தேவதூதன் அப்படியே காமிச்சானா? கிடையாது. தேவன் நம்பிக்கையில அறிக்கை இடுகிறார். சொன்னபடியே மகள் எழுந்து அமர்ந்து விட்டாள். ஆமாவல்லையா? ஆமாவல்லையா? இயேசுநாதர் செஞ்ச எல்லா 100 தலைவன் வரான், வேலைக்காரனுக்கு பிரச்சனைன்றான், அவனே எடுத்து கொடுக்குறான். ஆண்டவரே வரவே வேண்டாம், நீங்க தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே, நீங்க நம்பிக்கை அறிக்கை இடுங்க, அது சரியா போயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அறிக்கை இடுகிறேன், நீ அதை மட்டும் நம்பு அப்படின்ற. ஆமாவல்லையா? ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரார். அப்போ தகப்பனார்கிட்ட கேட்குறாரு என்ன பிரச்சனைன்னு. அப்போது தகப்பனார் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. நீ விசுவாசிக்கிறாய்னா ஆண்டவரையும் அவிசுவாசத்துக்கு உதவி செய்யுன்றார். உடனே தேவன் என்ன சொல்கிறாரு? நான் ஜெபிச்சிடுறேன், ஜெபிக்கிறத மட்டும் நீ நம்பு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன் ஆமேன். அவ்வளோதான் மேட்ரு. சொல்லிட்டீங்கன்னா சொன்னதை அசைவில்லாமல் உறுதியாக நிற்கணும். அல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லெண்டேஸ் கொஞ்ச நாளில் இன்னும் சீக்கிரம் ஆரம்பிக்க போது. 40 நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு உடம்பை உருக்கி ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்கிறத விட 40 நாள் ஒரு அறிக்கையை தேர்ந்தெடுங்க. 40 நாளும் விடாமல் அசையாமல் நில்லுங்க. 41ஆவது நாள் பணக்காரனாவோ பெரிய ஜாம்பவனாவோ மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அது உங்களை பொறுத்து. பரிசுத்தம் வேணுமா, கோவத்தை அடக்கணுமா, சாந்தம் வேணுமா, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாம் வேணும்னா அறிக்கை சரியாக ஏறிடுங்க. ஆண்டவர் ஒரு நேரத்துக்கு ஒன்று தான் தரான், அப்படியும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ரைட். எத்தனை பேர் பொங்கல் பரிசு வாங்கினீங்க? எல்லாரும் வாங்கியிருக்கீங்க. பார்த்தீங்களா? வாங்கலன்னு திட்டு விழுந்தது வேற எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி. பேரன்களை அடிச்சு விடுவேன் அப்படின்னு ஃபோன் வேற வந்தது. கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டு உரிமையாக போய் வாங்குறோம்ல. ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? கோவம் வருமா இல்லையா? எனக்குரியதை எனக்கு கொடுத்தாகணும். போய் உரிமையாக கேட்குறோமா இல்லையா? க்யூவில் நம்ம தான் ரோடு போட்ட மாதிரி நின்னோமா இல்லையா? நின்னோமா இல்லையா? அங்கே ஏதாவது ஜாதி வேறுபாடு பார்த்தீங்களா? கிறிஸ்து இந்து முஸ்லீம்னு பார்த்தீங்களா? கட்ட போய் தான் பேசுனுச்சு. ஆமாவா இல்லையா? ஏட்டா விடாமல் அப்படி நின்று. நல்ல வேலை எனக்கு அந்த கூட்டம்லாம் ஆகாது, அதனால் மூத்தோரை அனுப்பியிருக்கு. அவர் தான் கொஞ்சம் கோலியாத் மாதிரி இருப்பாரா, அதனால் எல்லாரையும் பயமுறுத்தி நீங்கள் வாங்கிட்டு வந்துடும் ஐயா, உமக்கு அதில் ஒரு கமிஷன் தரப்படும் அப்படி. சரி சரி பங்கப்பெரின்னு வாங்கணுமா இல்லையா? எவ்வளோ உரிமையாக போய் வாங்கிட்டு வரோம். யாராவது வெக்கப்பட்டீங்களா? கார்லாம் வச்சுருக்கோம், நமக்கு எதுக்கு இது அப்படின்னு ஆளாக போய் வாங்கிட்டு வந்தோமா இல்லையா? இங்கே எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்கீங்க? நான் மற்ற பாஸ்டர் கிடையாது, காணிக்க பையில் போட்டுருங்கன்னு கேட்க தாராளமாக உயர்த்துங்க. உங்கள் வீடே எனக்கு வேண்டாம், சொத்தும் வேண்டாம், கையை மட்டும் உயர்த்துங்க. எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்கீங்க? ரைட், ஓகே. கேட்க காட் பிளஸ் யூ. நம்ம போய் 3000 ரூபா வாங்கினோமா இல்லையா? சொந்த வீடு வச்சுருக்கோம். நம்ம நினச்சோமா? நமக்கு எதுக்கு இந்த ஒரு காசு? நினைக்கல. இல்லை, நம்ம காசு, நம்ம ஓட்டு போடுறோம். உரிமையாக வாங்கணுமா இல்லையா? வாங்கணுமா இல்லையா? அதை மட்டும் பதில் சொல்லணும். நடிக்கக்கூடாது, வாங்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ யார் எந்த அரசியல்வாதியும் நான் குற்றம் சொல்லலை, எதுக்கு சொல்ல வரேன். சாதா ஒரு நம்ம கவர்மெண்ட்டு மனுஷ ரீதியாக இவ்வளோ உரிமை கொண்டாடிட்டு போய் வாங்குகிறோம். இங்கே
சர்வத்தையும் படைத்த பிதாவானவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்த பிறகும் நீங்க கேட்டு வாங்காம இருந்தீங்கன்னா அது யார் தப்பு? அப்ப கேட்டு வாங்குவீங்களா? இனிமேட்டு உரிமையா கேட்பீங்களா? நம்பிக்கையா கேட்பீங்களா? விசுவாசமா கேட்பீங்களா? கேட்டா அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆமென். அதனால இனிமேட்டு என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் ஏதாவது நடக்கலைன்னா குறை சொல்லாதீங்க. போகிற சபை சரியில்லை போல நினைக்காதீங்க. யூடியூப்பில் உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன், போகிற சபையில் தான் ஏதோ குறை. இல்லை, குறை உங்கள்கிட்ட தான். சரியாக ஜெபம் பண்ணுங்க, சரியாக அறிக்கை இடுங்க. இனி வாழ்க்கையில் ஏதாவது வேணும்னா என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங்னு வார்த்தை எடுக்கக்கூடாது, அறிக்கை இடணும். ஆமென். அறிக்கை இட வேண்டும். அல்லேலூயா. என்ன அறிக்கை செய்யணும்? பெறாததை பெற்றுக்கொண்டதை போல் நம்பிக்கையுடன் அறிக்கை செய்தால் அது உங்கள் பாதப்படியில் கிடக்கும். சொன்னது புரிஞ்சா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை அறிக்கை இடணும். ஒரு 3 தடவையா சொல்லுங்க, அப்பதான் மூளைக்கு எட்டும். நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும், நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும், நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, அசைவில்லாமல் இருக்க வேண்டும், அசைவில்லாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கை தான் அசைவில்லாமல் இருக்கணும், நீங்க அசையலாம். ஆமென். நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவ்வளோதான். சிம்பிள் ஃபார்முலா, இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, ரொம்ப அழகாக பவுல் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். பயன்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆமென். பயன்படுத்துங்க. இனி வெற்றியின் செய்தி மட்டும்தான் நான் கேட்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு சரியான சாட்சி கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். யார் தெரியுமா? மனோன்மணி அம்மா. தான் ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம் ஐயாக்காக. அந்த மணிக்கட்டு இங்கிட்ட வந்துருச்சுன்னு அறிக்கையை விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய மணிக்கட்டு ஆப்ரேஷன் பண்ணாமலே இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. எதனால? பாஸ்டர் ஜபம் கிடையாது, நம்பிக்கை அறிக்கை செய்வது, அசைவில்லாமல் அறிக்கை செய்ததனால். ஆமென். அதனால் இது நல்ல எக்ஸாம்பிள். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஞானதாஸ் அங்கிள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருந்து பெற்று காமிச்சிருக்காங்க. வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். இனிமேட்டு குறை சொல்லாதீங்க. இது நடக்கலை பாஸ்டர், நடத்தி காமிங்க. ஆமென். உங்களால் முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் முடியும். யூ ஆர் கேப்பபிள், யூ ஆர் worthy டு டூ இட். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தையில் உள்ள ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. இதை நாங்கள் இனி சரியாக பயன்படுத்த, தவறான அறிக்கைகள் ஏறெடுக்காமல் சரியான அறிக்கைகளை செய்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ ஞானத்தை தந்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையை அசைவில்லாமல் அறிக்கையிடுங்கள். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.